அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இந்தியாஸ் ஹெல்த் கேபிட்டல், அதாவது இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று தமிழ்நாடு அழைக்கப்பட முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 25 புதிய மருத்துவமனைகள், 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 208 நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள், மேலும் பல புனர்வாழ்வு மையங்கள் மற்றும் 25 போதை மறுவாழ்வு மையங்கள், இவை அனைத்தும் வெறும் 5 ஆண்டுகளில் நம் தலைவர் M.K. ஸ்டாலின் அவர்களால் நிறுவப்பட்டது. முதல் ரீஜனல் கேன்சர் சென்டர் யார் தொடங்கினாங்க தெரியுமா? முதல் ரீஜனல் கேன்சர் சென்டர் தொடங்கியது திராவிட முன்னேற்ற கழகம் 1969ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா அவர்களால் கட்டப்பட்டு அவரது மறைவின் பிறகு டாக்டர் கலைஞர் அவர்களால் கவர்மெண்ட் அறிஞர் அண்ணா மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தொடங்கப்பட்டது. இது ஒரு வரலாற்று சாதனை. 57 வருடங்களுக்கு முன்பு கேன்சர் ரிசர்ச் சென்டர் தொடங்கிய நம் கழகத்தின் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எங்கே? 2026ஆம் ஆண்டு ஜோதிடத்தால் கேன்சரை சரி செய்ய முடியும் என்று கூறும் தற்போதைய ஆட்சியின் பிற்போக்கு சிந்தனையாளர்கள் எங்கே? 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு ஏதாவது ஒரு பெரிய நோய் வந்துச்சுனாலே இடத்தையோ இல்லைன்னா நகையோ கொண்டு போய் வித்துருவாங்க. நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் கேள்விப்பட்டு போனோம்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்கீம் வருது, கலைஞர் காப்பீட்டு திட்டம். கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் பில்லுங்கிற ஒன்னோட பயம் மக்கள் கிட்ட இல்ல. இதனால 1,47,00,000 குடும்பம் பயனடைஞ்சிருக்கு. இத சொல்லும் போது திமுக கொண்ட நாட்டி எனக்கு அப்படி காலரை தூக்கி விட்டுக்கலாம் போல தோணுது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மருத்துவ நலத்திட்டங்கள் நம்ம அம்மா வயிற்றுல இருக்கும் போதுல இருந்து நம்ம சாகர வரைக்கும் அமரர் உறுதியா நம்ம கூட வருது. கருவுற்ற தாய்மார்களுக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தின் மூலமாக 14,000 ரூபாய் 2 நியூட்ரிஷனல் கிட் வழங்கப்படுகிறது. எவ்வித மருத்துவ அவசர தேவைக்கும் 108 ஆம்புலன்ஸ் டாக்டர் கலைஞர் அவர்களால் 2008ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. தற்போது 1335 ஆம்புலன்ஸ்கள் 24 மணி நேரம் தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்குது. மேலும் கலைஞர் அவர்களால் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 1,500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இதுல உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லணும்னா, எல்லாரும் இலவசம்னு சொல்லுவாங்க. இலவசத்தை மாற்றி ஊக்கத்தொகைன்னு அறிவிச்சது எங்க டாக்டர் கலைஞர். மேலும் நம் தலைவர் M.K. ஸ்டாலின் அவர்களால் கடந்த ஆட்சியில் ஸ்கூட்டர் வாகனம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. போன வாரம் ஒரு நியூஸ் கிளிப் பார்க்க, வேலூர்ல தற்போதைய ஸ்டிக்கர் மாடல் ஆட்சியின் அமைச்சர் ஒருவர் அந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அதே வண்டியை வாங்கி அதுல நம்ம தலைவர் விஜய் போட்டோ ஒட்டுறாங்க. அவங்க தலைவரோட போட்டோவை ஒட்டி அதை திருப்பி அதே பயனாளர்களுக்கே கொடுக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமே இப்படின்னு தோணுது. ஆனா அதுக்கு கமெண்ட்ல நான் போய் பார்க்கேன், அண்ணன் மாஸ் தளபதி ஃபயர், என்னடா பண்றீங்க, உங்ககிட்ட எல்லாம் கூகுள் குரோம் இல்லையா அப்படின்னு எனக்கு தோண வச்சுச்சு. இந்தியாவிலேயே அதிக சிறப்பம்சங்கள் கொண்ட ரோபோட்டிக் சர்ஜரி, ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம், IVF ட்ரீட்மெண்ட், மேலும் பல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் கடைசி 5 வருஷத்துல திறந்திருக்காங்க. 2021ஆம் ஆண்டு நம் தலைவர் அவர்களால் சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு திட்டம் ஒன்று கொண்டு வராங்க. இதனால இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் அதிக டயாலிசிஸ் பண்ணக்கூடிய இயந்திரம் இருக்கு. நம்ம தான் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கும். இன்னும் நிறைய நான் சொல்லணும்னு இருக்கேன், ஆனா நேரம் கம்மியா இருக்கு. நான் கொஞ்சம் சொல்றேன், நீங்க கேளுங்க. HPV வேக்சின் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம் திட்டம் ஸ்டாலின், நம்மை காக்கும் ஸ்டாலின், மகளிர் சுரக்ஷா திட்டம், ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி, தாய் சேய் நலத்திட்டம், வருமுன் காப்போம் திட்டம், முதல்வர் மருந்தக மாணவர் புன்னகை திட்டம், கொரோனா நிவாரண நிதி திட்டம், நட்புடன் உங்களோடு மனநல சேவை, காசநோய் இறப்பில்லா திட்டம். போன வாரம் நியூஸ்ல நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நம்ம விவசாயிகளின் போராட்டம் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் பிரஸ் மீட் கொடுக்காரு. அவருக்கும் நம்ம கலைஞர் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அதுதான் கலைஞர் கண்ணொளி திட்டம்.
2021 கொரோனா பீக்ல இருக்கு. அப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, மக்களை தேடி மருத்துவம். இந்த திட்டத்தின் மூலமாட்டு நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ஒவ்வொரு கிராமங்களில் உள்ள வீடுகளையும் தேடி மருத்துவ சேவை போகுது. 2021 நம் தலைவர் MK ஸ்டாலின் முதல்வர் ஆனதும் மக்களை சந்திக்க அவர் போன முதல் இடம் கொரோனா வார்டுக்குள்ள. நம்மள எத்தனை பேர் நம்ம அம்மா அப்பாவே போய் பார்க்காம இருந்திருக்கோம். ஆனா மக்களை தேடி ஒருத்தர் கொரோனா வார்டுக்குள்ள போறாரு 71 வயசுல. எந்த தலைவர் இதை பண்ணல. அப்போ மக்களுக்கான முதல்வர் யாருன்னு புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு டேட்ல எத்தனையோ ரேப் நடக்குது, எவ்வளவோ பாலியல் குற்றங்கள், அதுல பாதி பாலியல் குற்றங்கள் அவங்க கட்சிக்காரங்களே பண்ணிக்கிறாங்க. நம்ம நியூஸ்கள் எல்லாம் பார்க்கும்போது மாற்றம்னு சொல்லிக்கிட்டு நல்ல மாற்றம் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம மக்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அவங்கள்ட்ட கேட்டா அவங்க எல்லாரும் இன்னைக்கு சமந்தா, நாளைக்கு நம்ம சொல்ல விரும்பல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திரைப்பிரபலங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம திரைக்கவர்ச்சி முதல்வர். இதுல யாரு மக்களுக்கான முதல்வர் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. 21,000க்கும் மேல், உங்க அண்ணன் விஜய் ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா 21,000க்கும் மேல் எப்படி அரசு மருத்துவர்களை கொண்டு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது தமிழ்நாடு. இவ்வாறு நமது வரலாற்றை நாமே அறியாத காரணத்தினால்தான் வெள்ளை கோட்டு போட்டுக்கொண்டு ஆய்வு என்ற பெயரில் ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல ஆய்வு பண்றோம். உடன்பிறப்புகளே, ஆசாரிப்பள்ளம் டிபி மருத்துவமனை தொடங்கி நமது டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை வரை திமுகவின் சாதனை பயணம் உள்ளது. திராவிடம் அழிந்தால் தமிழ் அழியும், தமிழ் அழிந்தால் தமிழ் நாகரிகமே அழியும். அதனால் சொல்கிறேன், வாழ்க தமிழ், வாழ்க திராவிடம், வாழ்க தமிழினம்.